Chai with Chitra, Social Talk. ஒரு பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றத்தை எப்படி வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னு முன்னாடி நீங்கள் பேசிக்குவீங்களா? இல்லை, அது நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏதோ ரிஹர்சல் பண்ணி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு. பட்டிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ரிஹர்சலே கிடையாது. கல்யாண மாலையில் மட்டும் நிறைய பேர் புதுசாக வர்றதுனால மீரா மேடம் ஒரு சின்னதாக ரிஹர்சல் மாதிரி வைப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லலாம், நீங்கள் என்ன புது புது தலைப்பாக அவங்க கொடுக்கறதுனால ஒரு ஐடியா கொடுப்பாங்க. மற்றபடி எந்த பட்டிமன்றத்துக்குமே ரிஹர்சல் கிடையாது. ஐயா தலைமையிலும் சரி, சொல்வேந்தர் ஐயா, யாருமே இன்னைக்கு நடத்துகிற எந்த பட்டிமன்றமாக இருந்தாலும் ரிஹர்சலே கிடையாது. ஈவன் இன்னும் கூட சொல்லணும்னா நாங்கள் எந்த மேடையில் பேசுகிறோன்னே எங்களுக்கு தெரியாது. காரைக்குடி பக்கத்துலன்னு சொல்லிடுவாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அது சிறு வயலா இல்லை அது பக்கத்தில் இருக்கிற புதுப்பட்டியா பொன் வயலானே நம்மளுக்கு தெரியும். எந்த ஊர்னே முதல் தெரியாது, யார் யார் வர்றாங்கன்னே தெரியாது. சில நேரங்களில் நிகழ்ச்சி உங்களுக்கு இந்த தலைப்புமா நீங்கள் இந்த இதில் பேசுகிறீங்க, இத்தனை மணிக்கு அங்கே வந்துருங்க அப்படின்ட்டுருவாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் யார் யார் வர்றாங்கன்னே நம்மளுக்கு தெரியும். அதனால ரிஹர்சல்ங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஸ்டேஜில் தான் நம்ம எல்லாருமே சந்திக்கவே செய்வோம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்துல வருவோம். சினிமா மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல நம்ம ஒரு மாதம் அப்படிலாம் இருக்க போகிறதில்ல. வருவோம், பேசிட்டு அதோட நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவோம். அதனால ரிஹர்சலே கிடையாது. அந்த இடத்துல நிகழுகிற ஒரு அற்புதம் தான் பட்டிமன்றங்கிறது. நடுவர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவார். 6 பேரும் 6 விதமான சிந்தனையில தான் வந்திருப்போம். வீட்டில் அன்றைக்கி ஒரு பிரச்சனை கூட இருந்திருக்கலாம். வீட்டில் நம்ம ஏதோ சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், ஏதோ துக்கம் கூட இருந்திருக்கலாம், இல்லை அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தில் கூட வந்திருப்போம். 6 பேரும் 6 விதமான மனநிலையில் இருப்போம். அந்த மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு இறையருள் எல்லாரையும் ஒரு நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒன்று சேர்க்கும். அது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக மலரும். 100% நிகழ்ச்சி வெற்றிகரமாக தான் முடியும். எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் ஆச்சரியமாக இருக்கும். மேடை எந்த சைடு இருக்கும், மைக்கு நல்லா இருக்குமானே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சில ரொம்ப சொதப்பிடும். மைக்கு வந்து பல நிகழ்ச்சிகள் தோல்வி அடைகிறதுக்கு அந்த மைக்கு காரணமாக இருந்திருக்கு. நம்ம ஒன்று சொல்லுவோம், அது சவுண்டே கொடுக்காது, இல்லைன்னா திடீர்னு கத்தும், திடீர்னு குயின்னு மட்டுமே சத்தம் கேட்கும், ஆடியன்ஸ்க்கே கேட்காது. சில ஆடியன்ஸுக்கு கேட்கும், நடுவருக்கு நம்ம பேச்சு கேட்காது, நடுவர் பேசுறது நமக்கு கேட்காது. அப்படி பல பிரச்சனைகள் இருக்கும். இவ்வளோத்தையும் தாண்டி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக அமையுதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் ரிஹர்சலே இல்லாத ஒரு கலை வடிவமாக பட்டிமன்றம் இன்றைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு இந்த தலைப்பானா அந்த தலைப்பில் நான் பேசுகிறேன் அப்படின்னு மாற்றி தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு உண்டா? பொதுவாக அது வந்து 100% நடுவருடைய கண்காணிப்புக்கு உட்பட்டது. ஏன்னா அவர் தான் தேர்வு செய்வார். இந்த தலைப்பை இவங்க நல்லா பேசுவாங்க, இந்த தலைப்பை இவங்க பேசுவாங்க. ரொம்ப சில நேரங்களில் சில பேச்சாளர்கள் கேட்டுக்கிறது உண்டு, இந்த தலைப்புனா எனக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கு சிரமமாக இருக்கும், அந்த தலைப்புனா எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு 0.1% தான் நான் அந்த அன்னைக்கு மாறிக்கிறேன் அப்படின்லாம் கேட்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வளர்ந்து வர்ற காலத்தில் நான் பார்த்துருக்குறேன். ஒரு மேடையெல்லாம் பார்த்தா எனக்கு குணமானு சொல்லியிருக்கிறாங்க, குணம் அப்படின்னு. நான் அந்த அணியில் வந்து உட்காந்துட்டேன். பணமேன்னு பேசுகிற அணியில் உள்ளவங்க திடீர்னு என்ன சொல்கிறாங்க, நமக்கு சீனியராக இருப்பாங்கல்ல, இல்லை நான் அந்த பக்கம் தான் பேசுவேன், அவங்கள இந்த பக்கம் அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. நடுவரால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க ஒரு சீனியர் பேச்சாளர். சரிப்பா நீங்கள் கொஞ்சம் அந்த அணிக்கு மாறுங்க மேடையில் உட்காந்து சொல்கிறாங்க. எப்படி இருக்கும், நம்ம சின்ன பொண்ணு, அது எனக்கு ஒரு 10வது நிகழ்ச்சி என்னமோ தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் அதுக்கு முன்னேற்பாடாக வந்திருக்கேன். நமக்கு இனிமேல் நேரமே இல்லை, நம்ம அதுக்கு அடுத்து 3வது ஆளாக நம்ம பேசணும். ஆனாலும் அவங்க பெரியவங்க சொல்லும் போது நம்மளால மறக்கவே முடியல. அந்த அணியில் உட்காந்து ஓரளவு சமாளிச்சும் பேசினேன். ஆனால் என்னன்னா அந்த நடுவர் மனசுல நமக்கு என்ன இருக்குன்னா, இவளை எந்த அணியில் போட்டாலும் இவ சமாளிச்சிருவா, எத்தனாவது இடத்துல பேசினாலும் இந்த பொண்ணு சமாளிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த இடத்துல நமக்கு வாங்குறோம். அதனால பொதுவாக நடுவர்கள் என்ன தலைப்பு கொடுத்தாலும் அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். அது நமக்கு ஒரு சவால் தான். நான் எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு கேட்குறதுல என்ன வெற்றி இருக்குது? உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ ஜெயிச்சு காட்டணும். பேச்சாளராக பேசினாலும் பேசணும், 2வது பேசினாலும் பேசணும், கடைசியாக கொடுத்தாலும் நம்ம பேசணும். எந்த ஆர்டரில் உட்கார வைக்கிறாங்க, எந்த தலைப்பில் பேச வைக்கிறாங்க, எத்தனை நிமிஷம் நம்ம பேசணும், எல்லாமே நடுவர் தான் தீர்மானிக்கிறார். அந்த கட்டுக்குள்ளே நின்று நம்ம ஜெயிக்கணும். ஒரு கேம் மாதிரி தான். கபடி போட்டினா ஒரு நிபந்தனை இருக்கு இல்லையா, கோட்டை தாண்டி அங்கிட்டு போகக்கூடாது, இத்தனை நிமிஷம் நம்ம மூச்சு தாங்கி பாடணும். அதே மாதிரியான ஒரு ரூல்ஸ் பட்டிமன்றத்துக்கு இருக்குது. அந்த ரூலை யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க நீண்ட நாள் இந்த துறையில் ஜெயிச்சிருப்பாங்க. இதில் முதல்ல பேசுகிறதுல ஏதாவது சங்கடங்கள் இருக்கா? பேச்சாளர் தொடங்குவார்ல, அவர் உண்மையிலே வந்து பலிகடா தான். அவர் என்ன பேசுவார், யாருக்குமே பதில் சொல்ல முடியாது. நடுவர் ஒரு களம் மட்டும் அமைச்சு கொடுத்துருப்பார், ஆடியன்ஸை செட் பண்ணியிருப்பார். இவர் என்ன பேசணுங்கிறதே அவருக்கு வந்து யாருக்கும் பதில் சொல்ல முடியாது, யாரையும் கிண்டல் பண்ணி தொடங்க முடியாது, அவர் சொன்னாரு அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு சொற்பொழிவு மாதிரி தான் பேசணும். அவருடைய பாயிண்ட்டை ஒரு 10 நிமிஷம் சொற்பொழிவா பேசிட்டு உட்காந்துருவாரு. அடுத்து பேசுற 3 பேர் இருக்காங்க பாருங்க, அவரை துவைச்சு எடுப்பாங்க.
அவர் எப்படி சொல்லலாம், இவர் எப்படி சொல்லலாம்னு அவரையே வச்சு செய்வாங்க. அதனால பேசுறவருக்கு அளவுக்கு அதிகமான பொறுமையும் ஒரு ஒரு உடல் மன வலிமையும் மனதிடமும் இருந்தாதான் பேசுறது வந்து சாத்தியம். ஆனா முன்னாடி பேசின பேராசிரியர்கள்லாம் அதுக்கு ரொம்ப தயாரா இருந்தாங்க. இந்த கலை வடிவம் வரும்போது என்ன எப்படி ஆச்சுன்னா 3 பேர் பேசுவாங்க, கடைசி அணித்தலைவர்கள் தொகுத்து வழங்குவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எதிராளியை மறுபடியும் ஒருக்கா துவைக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் நேரம்லாம் குறைய ஆரம்பிச்சது இல்லையா, இவ்வளோ நேரம் மக்கள் உட்காந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது 2வது வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கும் போது அந்த பேசுகிறவர்களுடைய நிலைமை கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல போல்டாக உள்ளவங்கள தான் அப்படி போடுவாங்க. அவங்க ரொம்ப தைரியமாக 10 நிமிஷம் பேசிட்டு எதிராளி என்ன திட்டினாலும் சிச்சமனைக்கே உட்காந்துருப்பார் முகத்தை வச்சுக்கிட்டு. அதனால் பேசுகிறது ரொம்ப கஷ்டம்தான். இன்றைக்குமே எங்களை தொடங்க சொன்னால் ஒரு தயக்கத்தோடு தான் நாங்கள் தொடங்குவோம். ஐயோ அப்படியா, அந்த சைடு வேணால் தொடங்குறேனே, ஏன்னா இவருக்காவது பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கும். ஆனால் பேசுகிறவங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கஷ்டம், காற்றுல கத்தி வீசுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு நிலைமை தான். பட்டிமன்ற பேச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம் அப்படின்னா ரசிகர்களுடைய கைத்தட்டலும் பாராட்டும். சில ஊரில் இந்த கைத்தட்டல் பாராட்டு எதுவும் இல்லாமல் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க பல பேர். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆடியன்ஸ் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா தானே நம்ம நல்லா பேசணும் அப்படின்னு இருக்கோம். எனக்குன்னு இப்படியே உட்காந்துருப்பாங்க. நாங்களா ஜாலியாக பேசிக்குவோம், நாங்களே ஜாலியாக எங்களுக்குள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் நாங்கள் பேசுவோம். ஏன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்கல்ல, நம்ம தலைப்பே பேச வேணாம், என்ன வேணா பேசிட்டு உட்காந்து. அப்பெல்லாம் நாங்கள் நிறைய மேடையில், ஒரு மேடையெல்லாம் இது ஒரு மலை மேலே உள்ள ஒரு கோவில் நிகழ்ச்சி, நைட்டு 12 மணிக்கு தொடங்குது. மக்கள் நல்லா அசந்து தூங்குறாங்க, நல்லா அந்த மலை காற்றுக்கு அதுக்கும் நல்லா தூங்குறாங்க. ஒருத்தர் கூட எந்திக்கலங்க. நீங்க அப்படி பார்த்துருக்கீங்களா? நாங்க 7 பேர் பேன் கத்திட்டு இருக்கிறோம், நல்லா எல்லாரும் தூங்குனாங்க. அதனால நாங்க பாட்டுக்கு சீக்கிரமா பேசிட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி நல்லா கேட்காத மேடைகள், நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்க, ஆளே இல்லாமல் உள்ள இடங்கள்ல எல்லாம் நாங்கள் வேகமாக பேசிட்டு கிளம்பிடுவோம். அதனால் அது எங்களுக்கு பிடிச்ச மேடை தான். ஒரு வகையில் கைத்தட்டி உற்சாகப்படுத்துறது ஒரு சந்தோஷமான மேடைனா, ஒருத்தரும் கைத்தட்டாமல் சும்மா அப்படி மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா தனிப்பேச்சு போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ துயரத்தை நம்ம ஒருத்தராக தானே சுமக்கணும். என்னடா அப்படி ஒருத்தங்க கூட கேட்க மாட்டுறாங்களே, இப்படியே உட்காந்துருக்காங்களே. 7 பேருங்கும் போது 7 பேர் அந்த துயரத்தை நாங்கள் பகிர்ந்து அதையே நகைச்சுவையை மாற்றிட்டு சந்தோஷமாக வந்துடுவோம். இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க. சில ஊர்களில் கைத்தட்டினா மரியாதை குறைவுன்னு நினச்சிட்டு கூட உட்காந்துருக்குறாங்க. கைத்தட்டெல்லாம் கூடாது, அவங்கன்னா சினிமா நடிகர்களாக கைத்தட்டுறதுக்கு பெரிய அறிஞர்கள் வந்திருக்கிறாங்கன்னு இப்படியே தான் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் சொல்லலாம் செய்வோம், இந்த கருத்து நல்லா இருந்தால் கைத்தட்டுங்க அப்படின்னு. சும்மா இந்த இப்படி இப்படின்ட்டு அப்படியே மறுபடியும் உட்காந்தே இருப்பாங்க. அப்படி ஊர்கள் இருக்க தான் செய்யுது. அப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ போக போக அதை நாங்கள் ஜாலியாக எடுத்துக்கிறோம். ரொம்ப உற்சாகம் தந்த மேடைனா கரூரில் ஐயப்ப சேவா சங்கத்தில் நான் நடுவராக இருந்து ஒரு பட்டிமன்றம் பண்ணேன். அது இதே மாதிரி தான் தீர்ப்பு சொல்லும்போது அப்பாவை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன்னு எழுதி கொடுக்கும்போது அப்படியே அந்த 5 நிமிஷம் அப்பாவை பற்றி பேசுனதை சொல்லும் போது எல்லாருமே அழுதுட்டாங்க, ஏங்கி அழுதுட்டாங்க. நன்றி உரை சொல்ல வருவார் இல்லையா, அவரும் அழுதுட்டாரு. அந்த நிகழ்ச்சி நாங்கள் முடிச்சுட்டு போகும்போது யாருமே போகலை, எங்களை சுற்றி நின்று அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஒரு ஐயாலாம் கையை பிடிச்சிட்டே அழுதுகிட்டே நின்னாரு. அந்த மேடை ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு ஆறுதலும் தந்தது. நமக்கு இவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க, யாருன்னே தெரியாத ஊரில் யாருன்னே தெரியாத மனிதர்கள் நம்மளை இவ்வளோ நேசிக்கிறாங்க, நம்ம பேச்சுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு பொறுப்பும் இன்னும் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி வருது. கம்மன் கழக மேடைகள் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். எல்லா ஊர்களையும் மதுரை கம்மன் கழகமாக இருக்கட்டும், சென்னை கம்மன் கழகம்லாம் ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. நிறைய மேடைகள் உற்சாகம் கொடுக்குற மேடைகளாகத்தானே இருக்குது. பெரும்பாலும் பட்டிமன்ற தலைப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரே மாதிரியாக அமைந்தது. இன்றைக்கி கொஞ்சம் அதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. மாற்றம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அந்த ஒரே மாதிரியான ஸ்டீரியோ டைப்லேருந்து வெளியில் புதிய புதிய தலைப்புகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் கல்யாண மாலை சொல்லலாம். தலைப்புகள் நிறைய புதுமையாக வந்ததுக்கு காரணம் கல்யாண மாலை. மீரா மேடத்துக்கு இதில் ரொம்ப ஆர்வம் உண்டு, இந்த பேச்சு துறையில். அதனால தான் அவங்க ஒரு வரன் அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சியில் பட்டிமன்றங்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப புதிய தலைப்புகள்லாம் கொடுத்து எங்களை ரொம்ப பாடாப்படுத்துவாங்க. பழைய தலைப்புனா நம்ம ஏதாவது பழைய பேப்பர் தூக்கிட்டு வந்துடலாம், புதுசாக ஒரு தலைப்பை கொடுத்து பழைய பாயிண்ட்டே எதுவும் ஆமாம், வேறு வழியே கிடையாது. இன்னொன்று அவங்க ஒரு 1000 பட்டிமன்றமாவது நேரில் பார்த்துருப்பாங்க. அதனால பழைய ஜோக் நம்ம சொல்ல முடியாது, பழைய பாயிண்ட் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. புதுசாக சிந்திச்சு ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை பேச்சாளர்களுக்கு உருவாக்குன ஒரு பெண் சிங்கம் அப்படின்னு தான் நான் அவங்களே சொல்வேன். சின்னத்திரை சிங்கப்பெண் அப்படின்னு தான் சொல்வேன். நிறைய தலைப்பு, கடமையை செய் பலனை எதிர்பாராதே, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இப்படிலாம் ஒரு தலைப்பு கொடுத்தாங்க. அந்த தலைப்புக்கெல்லாம் மண்டை உடைக்காத குறை தான், அவ்வளோ சிரமப்பட்டு அப்படிலாம் பேசியிருக்கிறோம். புது தலைப்புகள் வரும்போது என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சினா நம்மளால் புதுசாக சிந்திக்க முடியுது.
ஒரு ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக யோசித்து புதுசாக நம்ம பேசும்போது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும். இன்னும் கூட நம்மளால் நிறையா பேச முடியும் புதிய விஷயங்கள் அப்படின்னு. அதனால் புது புது தலைப்புகள் வர்றது நல்ல ஒரு வரவேற்புக்குரிய ஒரு விஷயந்தான். பொதுவாக பட்டிமன்ற மேடைகள் ஆழமான கருத்துக்களை சொல்கிறதுக்கு பதிலாக நகைச்சுவை மன்றங்களாக மாறிட்டுருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு 2 விதமான காரணம் இருக்குது. இப்போ பேச்சாளர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நகைச்சுவை சொன்னால் தான் மக்கள் ரசிக்கிறாங்க, அதனால நாங்கள் நகைச்சுவை சொல்கிறோம் அப்படின்னு. உண்மையா? அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது. வெறுமனே நகைச்சுவை சொல்லிட்டு இருந்தால் மக்கள் சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கு உள்ள சினிமா படங்களும் இன்றைக்கி வர்ற டிவி நிகழ்ச்சிகளும் அவங்கள அப்படி ஆக்கி வச்சுருக்கு. கருத்தே வேணாம், ஒருத்தரை கலாச்சிக்கிட்டு இருந்தால் போதும், கேலி பண்ணால் போதும், கிண்டல் பண்ணால் போதும், இடையில ஏதாவது அதிரடியான ஒரு பாடல் பாடினா போதுன்ற மாதிரியான மனநிலைக்கு அவங்கள ஆக்கி வச்சுட்டாங்க. அதனால பேச்சாளர்கள் நகைச்சுவை சொன்னால் எடுக்குது. ஆனால் ஒரு பேச்சாளராக நமக்கு சில பொறுப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு நடன கலைஞர்களை நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு டான்ஸர் அப்படி தான் சொல்லுவோம். பாட்டு பாடுறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? பாடகி அப்படி தான் சொல்லுவோம். நடிக்கிறவங்கள நடிகர் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் பேச்சாளர்களை மட்டும் நம்ம பேச்சாளர்னு மட்டும் சொல்ல மாட்டோம், அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ஒரு அறிஞர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா, கீழே இருக்கிற ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க ஒருபடி மேலே வர்றதுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அப்போ நல்ல சிந்தனைகளை விதைத்து, ஏன் மேடை உயரமாக போடப்படுறதுன்னு எங்கள் முன்னாடி உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, எங்களுடைய முன்னத்தியர்களாக இருக்கிற பேச்சாளர்கள் சொல்லுவாங்க, மேடை ஏன் உயரமாக போட்டு மக்கள் ஏன் நமக்கு கீழே உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா, நம்ம உயரத்துக்கு அவங்கள கொண்டு வரணும், அவங்க உயரத்துக்கு நம்ம இறங்கிடக்கூடாது அப்படின்னு. அதனால் நகைச்சுவை மட்டுமே முக்கியத்துவம்னு பேசுகிறதுக்கு பேச்சாளர்கள் இறங்கக்கூடாது. ஏன்னா நகைச்சுவையோடு சேர்த்து கருத்தை சொல்வதற்கு அந்த நகைச்சுவையை பயன்படுத்திக்கலாம். ஒரு மாத்திரை கொடுக்கறதுக்கு தேனில் கலந்து கொடுக்குறோம், ஒரு வாழைப்பழத்தில் ஒரு கசப்பான மருந்து கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்கலாமே ஒழிய வெறுமனே இனிப்பு மட்டுமே கொடுத்து அவங்கள சுகர் பேஷண்ட்டாக ஆக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பேச்சாளர்களுடைய கருத்தாகவும் இருக்கணும், பொறுப்பாகவும் இருக்கணும். ஆனால் அதுக்காக மக்கள் வெறும் நகைச்சுவை மட்டுமே கேட்குறவங்கலாம் சொல்ல முடியாது. நல்ல கருத்துக்களை கேட்பாங்க. நாங்கள் சாலமன் பாப்பையா அவங்க அணியில் பேசுகிறோம் இல்லையா, வெறுமனே ஜோக்குகள் மட்டுமே யாரும் பேசுகிறதே கிடையாது. தலைப்புக்கு ஏற்ற பாயிண்ட்டுகளெல்லாம் நாங்கள் பேசுவோம். அவங்க அவ்வளோ கைத்தட்டி ரசிப்பாங்க. ஒரு வெறுமனே நகைச்சுவை சொல்லுகிற மேடைகளை விட கருத்தாழமிக்க மேடைகளை நம்ம மக்கள் ரசிக்க தான் செய்கிறாங்க. அதனால் மேடைகள் வெறும் நகைச்சுவைக்கானது கிடையாது. நகைச்சுவையை பயன்படுத்தி கருத்துக்களையும் இலக்கியத்தையும் நல்ல விஷயத்தையும் கொண்டு போகிற ஒரு தளமாகத்தான் இருக்கணும். ஏதாவது ஒரு பட்டிமன்ற மேடையில் உங்களை போன்ற பேச்சாளர் பேசினது சரியில்லை அப்படின்னு வரும்போது, அந்த பட்டிமன்றம் முடிந்ததுக்கு பின்னால் சாலமன் பாப்பையா போன்ற நடுவர்கள் பேச்சை விமர்சிப்பாங்களா? கண்டிப்பாக விமர்சிப்பாங்க. சில நேரங்களில் நமக்கு இந்த மதுரை திருநெல்வேலி சைடில் இருந்து நம்ம போகிறவங்களுக்கு இந்த இவங்கிறது வந்துடும் நம்மளை அறியாமையே. அவங்க இப்படி தான் வந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து சொல்லும் போது இறங்கின உடனே ஐயா சொல்லுவாங்க, அம்மா அப்படி நம்ம பேசக்கூடாதுமா, நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, இப்போ கிடையாது, முன்னாடி ஆரம்ப காலத்தில் நம்மங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, இவங்கன்னு பேசக்கூடாது, அவங்க இவங்க அவர்கள் அப்படின்னு தான் நம்ம பேசணுமே ஒழிய யாரையுமே மரியாதை குறைவாக நம்ம பேசக்கூடாது, தரம் குறைந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்த உடனே கண்டிச்சிருவாங்க. ராஜா சார்லாம் இப்போ வரைக்கும் நாங்கள் வேறு எந்த நிகழ்ச்சியாவது கூட பேசிட்டு வந்திருப்போம் இல்லையா, அவரே இல்லாமல் வேறு நிகழ்ச்சி பேசி யூடியூப்பில் வந்தால் கூட அண்ணங்கிட்ட இருந்தால் கால் வரும். அவர்கிட்ட கால் வருதுனாலே கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். ஆகா எங்கேயோ கோளாறு விட்டுருக்குறோம், அண்ணன் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே சொல்லிடுவார். அவங்க அப்படி பேசுகிறாங்க, நீங்கள் எப்படி அதை அனுமதிச்சிங்க, இப்படி ஒரு ஜோக் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி அதை அனுமதிச்சிங்க, நீங்கள் இப்படி ஒரு ஜோக் சொன்னீங்க, இந்த சம்பவம் எதுக்கு அந்த தலைப்புக்கு தேவையா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு. ராஜா சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற ராஜா சாருங்கிறவர் ஒரு நகைச்சுவை பேச்சாளர். எதிராளிகளை பந்தாடுறவர், ஜாலியாக நையாண்டி பண்ணி பந்தாடுறவர் தான் நீங்கள் பார்க்குற ராஜாங்கிறவர். ஆனால் உண்மையிலே ராஜானா ரொம்ப சீரியஸான ஆள், ரொம்ப சீரியஸான ஆள். ஏன்னா அவர் ஃபேமிலியிலேயே அவர் மூத்த பையன், ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் அவர் படித்து வளர்ந்து வந்தவருங்கிறதுனால எப்பயுமே ஒரு பொறுப்புணர்ச்சியோடையே தான் இருப்பார். அவருக்கு நாங்கள் ஒரு பட்டப்பேரை வச்சுருக்குறோம், ஹெட் மாஸ்டர் அப்படின்னு. அண்ணன் இதை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, அண்ணனுக்கு பட்டப்பேர் இருக்குது, ஹெட் மாஸ்டர் வந்துட்டார் அப்படின்னு. ஆமாம், நல்லதான். இன்னும் அந்த ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம்ல, எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அண்ணன். மேடையில் இதுதான் பேசணும், நம்ம எப்படி உட்காந்துருக்குறோம், எப்படி சிரிக்கிறோங்கிறது கூட அண்ணன் ரொம்ப கண்காணிப்பாங்க. அதே மாதிரி மேடையில் பேசிட்டோம்னா நேராக காருக்கு போயிடணும், தேவையில்லாமல் கீழே நின்று யாருக்கிட்டையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போன உடனே அண்ணனுக்கு நாங்கள் மெசேஜ் போட்டுறணும், இத்தனை மணிக்கு வீடு வந்து சேர்ந்தேன்
அந்த மாதிரி அது வந்து ஒரு கட்டுக்கோப்பா எப்படி சாலமன் பாப்பையா ஐயா அவர்கள் இந்த வந்து ஒரு கட்டுக்கோப்பா குருகுலம் மாதிரி நடத்திட்டு போனாரோ அது அண்ணன் அப்படியே அண்ணன் தலைமையில் இப்போ குருகுலம் மாதிரி தான் போகுது. இப்படி தான் இருக்கணும். மேடைனா இதுதான், அதோடைய தரத்தை நம்ம குறைக்கவே கூடாது, தேவையில்லாமல் இந்த மாதிரி ஜோக் சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம எந்த மேடையில் பேசினாலும் அக்கறை எடுத்து அண்ணன் வந்து எங்களை திருத்திக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர் வந்து ஹெட் மாஸ்டர். அதை நாங்கள் பாசிட்டிவாகவே எடுத்துக்குவோம். சில பேச்சாளர்கள் நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க, என்ன இவங்க நம்மளை குறை சொல்லிட்டே இருக்காங்க, இவங்க நம்மளை இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இவங்க நம்ம மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்த மேடையில் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கூட நல்லா ஒரு மிளிர முடியும். நம்மளை வைரமாக்க தான் அவங்க முயற்சி செய்கிறாங்கிறத அடுத்த தலைமுறை பேச்சாளர்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். பாரதி மேடம் வந்து அவங்க வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி, நம்மளை வந்து ரொம்ப குறை சொல்லவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப ரேரான மேடையில தான் அவங்கள நாங்கள் சந்திப்போம். ஏன்னா கிராம ஹெட் மாஸ்டர்ன்றீங்க, குறை சொல்லனா ஏஞ்சல்ன்றீங்க, அதுதானே உலக வழக்கம். அந்த கிராமத்து நிகழ்ச்சிக்கெல்லாம் பெரும்பாலும் மேடம் வரமாட்டாங்க. அவங்க பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கறதுனால பெருநகரங்களுக்கு தான் பெரும்பாலும் வருவாங்க. சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் நாங்களாக தான் அந்த அணியை தான் போவோம். மேடம் வர்ற இதே எங்களுக்கு வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். பாரதி பாஸ்கர் இன்னைக்கு வர்றாங்க அப்படின்னா அப்படியே நாங்கள் எல்லாருமே குதூகலமாயிருவோம். ஏன்னா மேம் வந்தாங்கன்னா ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நான் பட்டிமன்ற பேச்சாளர்களில் நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். 100 நடுவர்கள் தலைமையில் நான் பேசியிருக்கேன். 100 நடுவர்களுக்கு மேலே நான் பேசியிருக்கேன். உண்மையிலே நான் ஒரு நாள் எழுதியே பார்த்தேன், 25 வருஷத்துல யார் யார் தலைமையில எல்லாம் பேசியிருக்கிறோன்னு பார்த்தா 100 நடுவர்களுக்கு மேல தலைமையில பேசியிருக்கேன். ஆனா ஒருத்தங்க நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த நேரம் வந்து நம்மளை அறியாம நம்ம மனசு உற்சாகமா இருக்குது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு அப்படின்றத நான் பாரதி மேடம் பக்கத்துல இருக்கும்போது மட்டும்தான் உணர்ந்திருக்கேன். அவங்க வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க அதனால யாரையுமே குறைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இருந்தாலே அந்த இடத்துல குறைகளே இருக்காது. அவங்க இருக்கிற நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப பெரிய சக்சஸா இருக்கும். ரொம்ப அதோடைய லெவலே வேறன்னு சொல்லுவோம்ல, வேற லெவல் அப்படின்னு மேடம் வந்தாலே அந்த நிகழ்ச்சி வேற லெவலாக போயிடும். அதனால பெரும்பாலும் எங்களை அவங்க மேடம் வந்து குறை சொன்னதில்லை. நல்லா பேசுனா ரொம்ப பாராட்டுவாங்க. பர்சனலாக வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த பாயிண்ட் நீ ரொம்ப நல்லா சொன்னப்பா, ரொம்ப நல்ல விஷயம், இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனலாகவே சில சப்போர்ட்லாம் பாரதி மேடம் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 என் வாழ்க்கையில் நடந்த 3 முக்கியமான நிகழ்வுகளில் அவங்க ஒரு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு மேடம் வந்து இந்த சன் டிவி சைடு கொண்டு போனதுக்கு, ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வந்தப்போ, அப்புறம் என்னுடைய ஃபேமிலியில் ஒரு சின்ன சிரமம் வந்தப்போ, இத்தனைக்கு என்னென்னா நம்ம அவங்ககிட்ட எந்த சப்போர்ட்டும் கேட்கவே கிடையாது, அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பாரதி மேடம் மேலே எனக்கு பர்சனலாகவே ரொம்ப ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் உண்டு. ஒரு தேவதைன்னா அதுதானே, நம்ம கேட்டு செய்கிறத விட அவங்களா வாண்டடாக வந்து செய்கிறது அப்படிங்கும்போது, மேடையில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது வேற, அதே மாதிரி நடக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்படி ஒரு சில பேச்சாளர்கள் வந்து பேச்சுக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்கிறவங்க. பாப்பையா ஐயாவாக இருக்கட்டும், ராஜா சார் மிகப்பெரிய ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர். யாராவது சிரமப்படுறாங்க அப்படின்னா டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய மேடைகளை நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன இலக்கிய மன்றமாக இருக்கும், நம்ம போனதுக்கப்புறம் தான் அது தெரியும் அவனே கஷ்டப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே ஐயா, அண்ணன், பாரதி மேடம் 3 பேர் கவரையும் அவங்க கையில் கொடுத்து இதை உங்களோடதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து நான் பார்த்துருக்குறேன். நிறைய மேடையில் நான் பார்த்துருக்குறேன். இலக்கிய மன்றங்கள், கம்பன் கழகத்துக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுத்து நான் பார்த்துருக்குறேன். இல்லைன்னா ரொம்ப குறைவான தொகை வாங்கிட்டு பேசியிருக்கிறாங்க, இல்லை தொகையே வாங்காமல் இவங்க கையில் செலவு பணம் போட்டுலாம் பேசியிருக்கிறாங்க. அதனால் மேடையில் பேசுறது அப்படிங்கிறது வேற, அதன்படி வாழ்கிறதுங்கிறது வேற இல்லையா. அந்த மாதிரி உள்ள மனிதர்கள் இவங்க எல்லாருமே. இன்றைக்கு திரைக்கலைஞர்கள் பல பேர் பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை கலந்துருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க திரைக்கலைஞராக இருந்த அந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அது அவங்க பட்டிமன்ற நடுவராக வரும்போது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த இடத்துல கிராஸ் பண்ணணுங்கிறது ஒரு நடுவருக்கு தெரியும். நீங்களே குறிப்பிட்ட மாதிரி முன்னாடி வந்து இந்த அளவுக்கு வீடியோ பதிவுலாம் இல்லை, அதனால் பேச்சில் ஒரு சுதந்திரம் இருக்குது. இப்போ வந்து யோசித்து பேச வேண்டிய ஒரு கட்டுப்பாடான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் என்ன பேசினாலும் மோசமான கமெண்ட்டு ஒரு 10 வருது. இந்த நம்ம சிறந்த ஆகச்சிறந்த பேச்சுன்னு நம்புகிற அப்பா பேச்சை கூட ஒரு 4 பேர் திட்டி வச்சுருக்காங்க. அப்போ இப்போ நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவங்க பிறந்த நாளுக்கும் அவங்க கட்சியில் உள்ளவங்க நம்மளை விரும்பி பேச கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம அவர் செஞ்ச நல்ல திட்டங்களை எல்லாம் நம்ம சொல்ல தானே செய்வோம். நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறார், எங்கள் ஊர் பக்கத்து கிராமத்துக்காரரு.